Dear students, good morning, have a nice day. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே இல்லை வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து எக்கனாமிக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து 10:40 11:20 வரைக்கும் இருக்குது. இப்போ அதுக்கு உண்டானது நம்ம இப்போது உங்களுக்கு அனுப்புகிறோம், அது வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டால் வாட்டர் பொல்யூஷன். ஸோ டெஃபினிஷன், த இன்ட்ரோடக்ஷன் that is directly or indirectly of substances, introduction of substances or energy into the marine environment, so including estuaries, results in deleterious effects to living resources, hazards to human health, hindrances to marine activities. United Nations 1971 la சொல்லியிருக்காங்க. So the introduction of either directly or directly of the substances of or energy into the marine environment. So marine environment சொல்லும்போது இந்த கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், அந்த சுற்றுப்புற சூழல், அதைத்தான் மெரைன் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இன்க்ளூடிங் தி எஸ்சுவரிஸ், அதில் வரக்கூடிய சேதங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ரிசல்ட்ஸ் இன் deleterious effects நம்ம பார்க்குறோம். டு லிவிங் ரிசோர்ஸஸ், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்க்காக, hazards to human health, பாதிப்பை ஹியூமன் ஹெல்த்துக்கே என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, hindrances to marine activities. ஸோ மெரைன் ஆக்டிவிட்டீஸ்னுடைய தடைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லுது. இதுதான் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் water pollution. So surface water includes natural water found on the earth's surface, like so naturally இயற்கையிலே நம்ம வந்து பார்க்குறோம். So naturally, so we can find the water pollutions in the day to day life, like river pollutions, lakes, ஏரிகள், அப்புறம் lagoons, அப்போ பனிக்கட்டிகள் வருது பார்த்திங்களா, ஒரு இடத்துலேருந்து அப்படியே மூவ் ஆகும், அது லேகூன்ஸ்னு சொல்கிறோம். அண்டு ஓசன்ஸ், கடல் பரப்பு. ஸோ hazardous substances coming into contact with this surface water, so dissolving or mixing physically with the water can be called surface water pollutions அப்படின்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் அது மேற்பரப்பு, வாட்டருக்கு மேற்பரப்பு, சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். ஸோ டிசால்விங் ஆர் மிக்சிங் ஃபிசிக்கலி வித் த வாட்டர், அப்போது அதில் ஏற்படக்கூடிய பொல்யூஷன்ஸ், அது வாட்டர், சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதாவது நீரினுடைய மேற்பரப்பு, அதான் வாட்டர் பொல்யூஷன்ஸ், அது சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் பொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன்ஸ். கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் சொல்லும்போது கண்டாமினேஷன்ஸ், அதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் occurs when the man-made products, மனிதர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னால கண்டாமினேஷன்ஸ், அதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் தோன்றுது. எந்த மாதிரினா such as gasoline, oil and chemicals get into the ground water. எங்கே கிடைக்குதுங்க இதெல்லாம்? கிரவுண்ட் வாட்டர்ஸில் வருது, அதுலேருந்து வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ். In addition to that, untreated waste from septic tanks, செப்டிக் டேங்க்ஸ் வந்து வேஸ்ட்டு க்ளீன் பண்ணுறாங்க, அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அப்புறம் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ், அதில் வரக்கூடிய கெமிக்கல்ஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஸ்டோரேஜ் டேங்க்ஸ். அண்டு லீக்கி லேண்ட் ஃபில்ஸ், இப்போ லேண்ட் ஃபில்ஸில் வந்து லீக் ஆகக்கூடியது, கண்டாமினேஷன்ஸ், கிரவுண்ட் வாட்டர், இதெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டர்னுடைய பொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோபயாலஜிக்கல் பொல்யூஷன் சொல்கிறோம். Microbiological pollution. In many communities around the world, people drink untreated water. மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா untreated water. ஸோ அதாவது சுத்தமற்ற நீரை வந்து குடிக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் பாண்ட், இங்கே குட்டை, அப்புறம் ரிவர் அண்ட் ஸ்ட்ரீம், ஓடை, இதுலேருந்துலாம் வந்து வரக்கூடியதை வந்து மக்கள் நேரடியாக குடிக்கிறாங்க. சம்டைம்ஸ் தேர் இஸ் நேச்சுரல் பொல்யூஷன்ஸ், இயற்கையாகவே வந்து பொல்யூஷன் ஏற்படுது, காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிரிகள் சொல்லக்கூடியது மைக்ரோ ஆர்கானிசம், அதனால் ஏற்படுது. லைக் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா.
This natural pollution causes both aquatic and a human illness. கடல் நீர்வாழ்வன அப்படிங்கிறதுக்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி மனிதர்கள் குலம் ஹியூமன் இல்னஸ்ஸு ஏற்படுத்துது. ஆக்சிஜன் depletion pollution சொல்கிறோம். When oxygen levels in the water are depleted, relatively harmless aerobic microorganisms die and anaerobic microorganisms begin to thrive. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையினால் ஸோ லெவல்ஸ் இன் தி வாட்டர் அது வந்து குறையுது. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தினாலையும் இந்த ஆக்சிஜன் குறைவுனாலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சம் அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் டு பீப்புள், மக்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் அனிமல்ஸ் அண்டு தி என்விரான்மெண்ட் ஆஸ் தே ப்ரொடியூஸ் ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸ் சச் ஆஸ் எந்த மாதிரினா அமோனியா சல்ஃபைட்ஸ் போடக்கூடிய பொருட்கள்னால மக்களுக்கு தீங்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன்ஸ். வாட்டர் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன காரணங்களால வாட்டர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் டியூ டு செவரல் ரீசன்ஸ். ஹியர் ஆர் the few major causes of water pollution. One is discharge of sewage and waste water. Sewage, garbage and liquid waste of households. வீட்டிலேருந்து நம்ம தேவைப்படாத பொருட்களை நம்ம டேமேஜ் பொருட்களை தூக்கி எறிகிறோம். அது வந்து வரக்கூடியது வந்து சுவேஜ் கார்பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் லிக்விட் வேஸ்ட், அதில் வரக்கூடிய லிக்விட் வேஸ்ட்டும் பார்க்குறோம் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் அண்டு effluents from factories are discharged into lakes and rivers. இதெல்லாம் வந்து லேக்ஸில் ஓடைகள்லையும் ஆற்றுலையும் கலக்குது இந்த கழிவுகள்லாம். ஸோ தீஸ் வேஸ்ட் கண்டைன் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். இது வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் உள்ளடக்கி இருக்கு. அண்டு டாக்ஸின்ஸ், அதில் வந்து இருக்கக்கூடிய தீமைகளான இதெல்லாம் அதில் கலந்துருக்கு. அப்புறம் விச் மேக் தி வாட்டர் பாய்சனஸ், இதெல்லாம் வந்து வாட்டரை வந்து பாய்சனஸாக ஏற்படுத்துது ஃபார் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட், பார்த்துக்குங்க, புரியுதா இல்லைங்களா? ஸோ அப்போ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட், திடமாக இருக்கக்கூடிய கழிவுகள் அதுதான் சாலிட் வேஸ்ட், அதை டம்ப் பண்ணுறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அண்ட் லிட்டர்ஸ் இன் வாட்டர் பாடிஸ் காஸ் ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ், பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது இதெல்லாம். அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய கழிவுகள் கண்டைன்ஸ் பொல்யூட்டன்ஸ் லைக் ஆஸ்பெஸ்டாஸ் மூலியமாக லெட் காரியம் சொல்லக்கூடியது, மெர்க்குரி, கிரீஸ் ஆயில் அண்டு பெட்ரோகெமிக்கல்ஸ். ஸோ விச் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் டு போத் பீப்புள் அண்டு என்விரான்மெண்ட், மக்களுக்கும் சரி சுற்றுப்புறத்துக்கு பாதிக்குது. ஆயில் ஸ்பில், sea water gets polluted due to oil spilled. எதனால் வந்து பாதிக்குதுன்னு சொன்னால் sea water gets polluted due to oil spilled. அதாவது ஆயிலில் இருக்கக்கூடிய கலவைகள்னால இது இந்த பொல்யூட்டட் ஏற்படுது ஃப்ரம் ஷிப்ஸ் அண்டு டேங்கர்ஸ் வைல் ட்ராவலிங். ஸோ அப்போ கடலில் வந்து ஷிப்ஸு இந்த டேங்கர்ஸ் அதெல்லாம் வந்து போகும்போது அதிலேருந்து வரக்கூடிய ஆயில் வந்து என்னாகுது, எல்லாம் கலக்குது, கடல் பரப்பிலோ கலக்குது, நீரோட கலக்குது. த ஸ்பில்ட் ஆயில் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர் அண்ட் ஃபார்ம்ஸ் த திக் ஸ்லட்ஜ் பொல்யூட்டட் தி வாட்டர். அப்போ அதுக்கு நீரோட கலப்பதில்லை, அதனால் வந்து அது வந்து வாட்டரை பொல்யூட்டட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் இஸ் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் caused by the air pollution. When the acid particles caused by air pollution in the atmosphere mix, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கேஸஸ் வந்து சல்ஃபர் கேஸஸ் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். வித் வாட்டர் வேப்பர் இட் ரிசல்ட்ஸ் இன் ஆசிட் ரெயின். global warming, due to global warming
there is an increase in water temperature. As a result, aquatic plants and animals are affected அப்படின்னு சொல்கிறோம். இதில் aquatic plants-உம் animals-உம் பாதிக்கிறாங்க. Eutrophication is an increased level of nutrients in water bodies. This results in bloom of algae in water. அப்போ algae அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை பாதிக்குது. It also depletes the oxygen in water, which negatively affects fish and other aquatic animals pollutions சொல்கிறோம்.